பணி நிரந்தரம் செய்ய கோரி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழந்தைகளுடன் செவிலியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து தொகுப்பு ஊதிய செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், செவிலியர் கண்காணிப்பாளர் நிலை பணியிடங்களை மீண்டும் உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை செவிலியர்கள் வலியுறுத்தினர். கொரோனா காலகட்டத்தில் பணிபுரிந்த அனைத்து செவிலியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். முதலமைச்சர் ஐயா, நாங்க என்ன கேக்குறோம் உங்கள்கிட்ட? நாங்க செஞ்ச வேலைக்குரிய ஊதியத்தை கேக்குறோம். அதுவும் நீங்களே போன உங்களோட தேர்தல் வாக்குறுதியில சொன்னீங்க, எல்லாரையும் ரெகுலர் பண்றோம்னு சொன்னீங்க. நாங்க எக்ஸாம் எழுதி உள்ள வந்திருக்கோம், உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னதானையா நாங்க கேக்குறோம், வேற நாங்க என்னத்த கேக்குறோம்? அதை செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஐயா? சரி, இன்னைக்கு நீங்க இன்னொரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பீங்க நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு, அப்ப அதுவும் இது போலதானா? இதை நம்பிதானையா நாங்க உங்களுக்கு வாக்கு போட்டோம். தயவு செஞ்சு நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க. அது ஒண்ணுதான் நாங்க உங்களை கேட்டுக்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக எங்களை பணி நிரந்தரமே செய்யாம இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு நார்மலான பேசிக்கா ஒரு 18,000 சம்பளத்தை வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்க பாருங்க. இன்னைக்கு வீட்டு வாடகையில இருந்து பொருளாதாரமா எப்படி எல்லாம் மாறிட்டு இருக்கு. வெறும் 18,000த்துல நாங்க குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? எங்க பிள்ளைங்களோட எப்படி நாங்க இருக்க முடியும்? எங்களோட உடல் நலம்பு தான் குறைஞ்சிருக்கு. மாசமா இருந்து மகப்பேறு விடுப்புல போற எங்களுக்கு ஊதியமே இல்லாம இருக்கு. எந்த துறையிலுமே இது இல்ல. மருத்துவத்துறையில உள்ள செவிலியர்களுக்கே மகப்பேறு ஊதியத்துடன் கூடிய விடுப்பு இல்லைன்னா நாங்க எங்க போவோம்? 18,000 வச்சுக்கிட்டு நாங்க எப்படி வாழ்வோம்? நாங்க எங்களோட நியாயமான கோரிக்கைகள் இதோட 6வது நாளா ஓடிக்கிட்டு இருக்கு. போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. சென்னையில உள்ள செவிலியர் போராட்டத்துல உள்ள எல்லா செவிலியர்களையும் கைது பண்ணிருக்காங்க, வலுக்கட்டாயமா கைது பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு வரணும்.